அந்த மாலை மாலை வந்து அவங்க தாலி போட்டிருக்கோம் மஞ்சள் கலர் கயிறுல. அப்புறம் காமாட்சி அம்மன் இருப்பாங்க. காமாட்சி அம்மனுக்கு வந்து வருஷம் வருஷம் ஆடிப்பூரம் வந்து வரும். ஆடிப்பூரத்துல பாத்தீங்கன்னா நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பெண்களும் அந்த தாலியில வந்து ஒவ்வொரு உருவு வந்து சேர்ப்பாங்க. சோ நான் வேண்டிக்கிட்டு சேர்த்துக்கிட்டே வரேன். நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கிட்டதா? நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு. நம்ம யூஸ்வலாவே மஞ்சளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி பவர் இருக்கு, ஒரு தனி வைப்ரேஷன் இருக்கு. குங்குமத்துக்கும் அந்த பவர் இருக்கு. அதனால மஞ்சள் குங்குமம் இருந்தாலே அந்த இடத்துல வந்து சுவாமி வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ஐதீகம். திருத்தணியில நீங்க முருகரோட ஃபேஸ் எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரியே இருப்பாரு, எந்த வித சேஞ்சஸுமே இல்லாம. அப்புறம் எப்பவுமே அரிசி போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. அதனால எப்பவுமே வந்து அன்னபூரணிக்கு அரிசி போட்டு வச்சிருக்கோம் காமாட்சி அம்மனோட சேர்த்து. அங்கேயும் அது வந்து சங்கு, பால் சங்குன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து கோமதி சக்கரத்தோட சேர்த்து நீங்க அரிசி போட்டு வச்சீங்கன்னா வீட்டுக்கு ரொம்ப நல்லது. இது விளக்கு கடையில இருந்து வாங்கினேன். அப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேப்பிலையோடு நம்ம விளக்கேற்றி வைக்கிறது. இதுவும் அணையா தீபம் மாதிரி. அப்புறம் யூஸ்வலா ஒரு கோலம் போட்டு வச்சிருப்போம். ஸோ இப்போ நம்ம வீடு ஃபுல்லா என்னென்ன இருக்குன்னு எல்லாமே பார்த்துட்டோம். இப்போதான் வர பூஜை ரூமுக்கே வந்திருக்கோம். ஸோ ஃபுல் பக்தி மயமா மாற போறேன் நான். ஸோ பார்க்கலாமா மேம்? பார்க்கலாம். ஓகே. என்னோட குருநாதர் பிக்கு நீங்க பார்த்திருப்பீங்க ஃபர்ஸ்டே. அவரு வந்து என்னோட குருநாதரோட பாதம் ஓகே அங்க இருக்கிறது. நாங்க எப்பவுமே பாதத்தை பார்த்து ரொம்ப நல்லா வேண்டிப்போம். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நான் இருக்கிறது ரெண்டட் ஹவுஸ்னால இப்ப நமக்கு அமைஞ்ச மாதிரி பூஜா ரூம் வந்து அமைக்க முடியாது. அதனால இது பாத்தீங்கன்னா இப்போ கபோர்டே விக்குது. ஆமா, பூஜா ரூம் கபோர்ட்ஸே நிறைய விக்குது. எனக்கு அதுல தேர்ந்தெடுத்த மாதிரி வாங்கிக்கிட்டேன். மேல பாத்தீங்கன்னா எப்பவுமே மஞ்சள் தடவி, நம்ம காலங்காலமா மஞ்சள் தடவி ஒரு குங்குமம் வந்து வைப்போம் சுவாமி போட்டோலாம் இல்லாத முன்னாடி. அதனால எப்பவுமே அது இருக்கும் ஐதீகமா. அங்க சூரியன் சந்திரன் போட்டு வச்சிருப்பேன். ஸ்வஸ்திக் வரையறது வந்து ரொம்ப நல்லது. நீங்க கிட்ட பாத்தீங்கன்னா தெரியும், நடுவுல மஞ்சள் ஆமா ஸ்டார்லாம் இருக்கும், ஸ்வஸ்திக் இருக்கும். அப்புறம் வாராகி அம்மா இருப்பாங்க. இந்த வாராகி அம்மா வந்து ரொம்ப ஸ்பெஷல், தாஞ்சூர் பெயிண்டிங்கு. ரெண்டாவது இவங்க வந்து தஞ்சாவூர்ல இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. தஞ்சாவூர்ல வாராகி அம்மாவை நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதே வாராகி அம்மா, ஒரு சேஞ்சுமே இல்லாம, எந்த எக்ஸ்ட்ரா சேஞ்சஸ்னு எதுவுமே பண்ணல. அந்த படத்தை அப்படியே வரைஞ்சிருக்கோம். அந்த மாலை வந்து அவங்க தாலி போட்டிருக்கோம் மஞ்சள் கலர் கயிறுல. அப்புறம் காமாட்சி அம்மன் இருப்பாங்க. காமாட்சி அம்மனுக்கு வந்து வருஷம் வருஷம் ஆடிப்பூரம் வந்து வரும். ஆடிப்பூரத்துல பாத்தீங்கன்னா நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பெண்களும் அந்த தாலியில வந்து ஒவ்வொரு உருவு வந்து சேர்ப்பாங்க. சோ நான் வேண்டிக்கிட்டு சேர்த்துக்கிட்டே வரேன். நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கிட்டதா? நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு. காமாட்சி அம்மனுக்கு ஒவ்வொன்னா சேர்த்துக்கிட்டே இருப்பேன். இது ஒரு 3 வருஷமா சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இது என்னோட கருமாரியம்மன் வந்து என்னோட குலதெய்வம், அவங்க இருப்பாங்க. அப்புறம் சிறுவாபுரி முருகன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவரது சின்ன போட்டோ இருந்தது, அதை வச்சிருக்கேன். இப்போ குலதெய்வம் சொல்லுங்க, உங்க குலதெய்வ கோவில் எங்க இருக்கு? திருவேற்காட்டுல இருக்கு. திருவேற்காட்டுல வந்து நம்ம கருமாரியம்மன் டெம்பிள் இருக்கும். நான் அந்த விளக்கே வச்சிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் நம்ம எப்பவுமே முழு முதல் கடவுளை வந்து ஃப்ரண்ட்ல வைக்கிறது ரொம்ப நல்லது. அதனால பிள்ளையார் பெட்டியோட அவங்களுக்கு வந்து தங்க கவசம்லாம் போடாம ஒரிஜினல் பிக் அவரது வச்சிருக்கேன். இந்த பழனி முருகன் வந்து ரொம்ப ஸ்பெஷல்ங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், குட்டியோண்டு இருப்பாரு இந்த பழனி முருகன். கண்ணெல்லாம் இல்ல. ஓகே, இந்த பழனி முருகன் அழகா இருப்பாரு. இது வந்து ஒரு குழந்தை பண்ணி கொடுத்தாங்க. இந்த குழந்தை பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பழனி கோவிலுக்கு திருப்பி நான் போயிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு பழனி முருகனோட 60 வயசு பழமையான படம் எனக்கு கிடைச்சது. ஸோ எல்லாமே இந்த பழனி முருகன் வந்த பிறகு நிறைய லைஃப்ல கொஞ்சம் சேஞ்சஸ் நடந்தது. என்ன மாதிரி சேஞ்சஸ்? ஹெல்த் வைஸ் நல்லா சேஞ்சஸ் தெரிஞ்சது எனக்கு. அதனால பழனி முருகன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் பாத்தீங்கன்னா இது என்னோட முருகரோட கிரீடம். பட் அங்க வைக்க முடியல, இங்க வச்சிருக்கேன் நானு. இவங்க வந்து எப்பவுமே நீங்க வந்து வீட்டுக்கு வரவங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமா, நம்ம கோயில்ல போனா யானை ஆசீர்வாதம் அந்த மாதிரி. அப்புறம் 2 அரிசி வந்து போதும், அவரது வந்து வைப்போம். அப்புறம் இது பாத்தீங்கன்னா இது திருத்தணி முருகன், என்னோட பிரதர் வந்து கொடுத்தாங்க இத.
ஸோ இந்த திருத்தணி முருகன் இது ஆக்சுவலா ஒரு கிஃப்ட். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும். என்ன எழுதி இருக்குதுல? இதுல வந்து இந்த சுப்பிரமணியம்னோட ஸ்லோகம் எழுதியிருக்கும், முருகர் காயத்ரி மந்திரம் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் ஏதாச்சும் இருக்கா? நான் புக்கு பார்த்து தாங்க நிறைய படிப்பேன். பட் பிள்ளையாருக்கு மட்டும் ஒரு ஸ்லோகம் வந்து படிப்பேன். மற்றபடி மற்ற ஸ்லோகம் எல்லாமே புக்கு பார்த்து படிக்கிற வழக்கம் தான். இன்னும் அந்த லெவலுக்கு நான் வரல. அதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு வீட்டுல பூஜா ரூம் இப்படி இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல, உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கணும்னு ஆசை இருந்துச்சு? எனக்கு என்ன இதை விட கொஞ்சம் பெரிய பூஜா ரூமா லைட் செட்டிங்ஸோட வேணும்னு பாக்குறேன். இதுவே என் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, அம்மா இதே ஒரு குட்டி கோவில் மாதிரி இருக்கு இன்னும்மா அப்படின்னு கேட்பாங்க. வீடே கோவில் மாதிரி இருக்கு இன்னும்மா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு ரொம்ப ஆசை இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப இருக்கிறதே ரொம்ப சௌரியமா தான் இருக்கு. இப்ப நீங்க ஸ்பிரிச்சுவலா ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கு. இப்ப பார்த்தாலே நமக்கு தெரியுது எவ்வளவு நீங்க you're into spirituality தெரியுது. சோ எந்த ஒரு மொமெண்ட்ல நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படிதான், சின்ன வயசுல இருந்தே அப்படிதானா? அப்படிதான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே எங்க வீட்டு பக்கத்துல வந்து ஒரு நாகாத்தம்மன் கோவில் இருக்கும். அங்க போய் பழக்கம் ஆயிடுச்சு. அப்புறம் பிள்ளையார் கோவிலுக்கு போய் பழக்கம் ஆயிடுச்சு. அப்புறம் வடப்பள்ளி கேட்கவே வேணாம், முருகர் கோவிலுக்கு போய் பழக்கம் ஆயிடுச்சு. அதனால அங்க போனதுல இருந்து ஃபுல்லாவே அப்படியே ஒரு வழக்கமா வந்துருச்சு ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது. நான் தனியா இப்பதான் நான் வந்து கும்பிட ஆரம்பிச்சேன், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. சின்ன வயசுல இருந்தே இருக்கு. எங்க வீட்லயுமே சின்ன வயசுல இருந்து குட்டி ஸ்பேஸ் இருந்தா கூட நான் அங்க போய் எதனா ஒரு அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு வச்சுட்டு இருப்பேன். அது அப்பத்துல இருந்தே ஒரு ஆசை எனக்கு. அப்ப சின்ன வயசுல இருந்து இந்த ஐதீகம் அதெல்லாம் தெரியுமா? அதெல்லாம் நான் அப்படியே கத்துக்கிட்டதுதான். இப்ப நம்ம பக்கத்து வீட்டுல எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அப்படி கத்துக்கிட்டதுதான். ஏன்னா இப்போ இது நீங்க சொன்னீங்கல்ல எல்லா வீட்லயும் இருக்கும், அதாவது போட்டோ வரதுக்கு முன்னாடி அதெல்லாம் எப்படி தெரிஞ்சது? எங்க வீட்டுல வரைஞ்சு வச்சிருப்பாங்க. யூஸ்வலா எங்க பாட்டி வீட்டுல பாத்தீங்கன்னா செங்கல் இருக்கு இல்லையா, அததான் வச்சு 3 பொட்டு வச்சு அததான் சுவாமியா வந்து இது பண்ணுவாங்க. எந்த இடத்துல உருவம் இல்லாம இது பண்ணுவாங்க. அப்புறம் நம்மளுக்கு போட்டோலாம் இருந்ததுனால நம்ம அப்படி பண்றோம். பட் நம்ம யூஸ்வலாவே மஞ்சளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி பவர் இருக்கு, ஒரு தனி வைப்ரேஷன் இருக்கு. குங்குமத்துக்கும் அந்த பவர் இருக்கு. அதனால மஞ்சள் குங்குமம் இருந்தாலே அந்த இடத்துல வந்து சுவாமி வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ஐதீகம். அப்புறம் இந்த கதவுல எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் திருமலைஞ்சியூர் லலிதாம்பிகை கோவில்ல வளையல் கொடுப்பாங்க. ஸோ அந்த வளையல்லாம் எடுத்து அப்படியே இங்க வச்சிருக்கேன். ஏன் அவங்க அந்த வளையல் மாலை நீங்க போட்டீங்கன்னா நீங்க நினைச்சது நிறைவேறும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் வளையல் மாலை போட்டோம்னா அங்க சுவாமிக்கு சாத்து அம்பாளுக்கு இருந்த வளையல எனக்கு கொடுத்தாங்க. அந்த வளையல் தான் இங்க வச்சிருக்கேன். அப்புறம் இங்கேயும் பாத்தீங்கன்னா தாமிரமணி மாலை எல்லாம் இருக்கும். இது மாலை ரொம்ப ஸ்பெஷலுங்க. இந்த மாலை வந்து பட்டு துணியில இருக்க மாலை. இது வந்து திருத்தணி முருகன் மேல சாத்தின மாலை. அதனால இந்த மாலை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சுவாமிக்கு வந்து இப்படி சாத்தி இருந்தாங்க. நான் கேட்டுட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். இதுவுமே இந்த துண்டு இருக்கு இல்லையா, இதுவுமே திருத்தணி முருகன் மேல வந்து இருந்த துண்டு. அடிக்கடி திருத்தணி சொல்றீங்க, என்ன ஸ்பெஷாலிட்டி? அவ்வளவு பிடிக்குமா? இல்ல, திருத்தணிக்கு போன பிறகுதான் என் லைஃப் எல்லாமே டோட்டலா. இப்போ நீங்க இந்த பேட்டி எடுக்கிறது எல்லாமே அவராலதான். ஐ பிலீவ் அவர் இல்லைன்னா என்னத்துக்கு இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்க மாட்டேன். எனக்கு குருநாதர் இருந்தாரு, பரஞ்சோதி பாபா இருந்தாரு. ஒரு குரு வந்து உங்களை வந்து கையை கெட்டியமா பிடிச்சுப்பாரு. ஆனா அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வந்து குரு தான் ஒரு சுவாமி கிட்ட எடுத்துட்டு போய் கொடுப்பாரு. அந்த சுவாமி வந்து திருத்தணி முருகன். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அவர் சார்ந்து எனக்கு அவர் சார்ந்து எல்லாமே வந்துடும். முதல் தடவை எப்ப போனீங்க திருத்தணிக்கு? முதல் தடவை வந்து 2019 போனேன். ஸோ 2019க்கு அப்புறமா இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கேன். எல்லா வருஷமும் போவீங்களா? எல்லா மாசமும் 2-3 வாட்டி போயிட்டு வந்துருவேன். ஐயோ, என்ன ஃபர்ஸ்ட் டைம், அதாவது ஃபர்ஸ்ட் டைமே திருத்தணி போகும்போது அந்த ஒரு சேஞ்ச் ஃபீல் ஆச்சு, என்ன மாதிரி இருந்துச்சு? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது என்னன்னா, எனக்கு வந்து நான் நிறைய பேட்டிகள் இதை சொல்லியிருக்கேன். எனக்கு கையில இங்க தழும்பெல்லாம் இருந்தது. அந்த தழும்பெல்லாம் முதல் வாட்டி போயிட்டு வரும்போதே எனக்கு நிறைய மாறிடுச்சு. என் லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்தது. அந்த தழும்பே இல்லாம இருந்தது. அதனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என் வாழ்க்கையே வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஸ்டூடியோலேருந்து எல்லாமே மாற்றி கொடுத்துருக்காரு. இப்போ வந்து மிஸ் வாவ் தமிழாலேருந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா அது எல்லாமே வந்து அங்கே போனது பிறகுதான். ஏன்னா நான் வந்து ஒரு சீசன் வரைக்கும் நடிக்கவே இல்லை. ஆமாம்,
ஸோ நீங்க திருப்பி அதெல்லாம் வரீங்கன்னா அவர் மூலியமா தான். இங்க வந்து 3 படி வச்சிருக்கேன். இந்த 3 படியில பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மிஸ் வாவ் தமிழால எல்லாம் க்ளோஸ் அப்ல நீங்க காமிச்சிடுவீங்க. நான் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்துடுறேன். இங்க முதல் தளத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னோட குலதெய்வம் இருப்பாங்க. ஸோ கருமாரி அம்மன். அவங்களுக்கு வந்து பூ போட்டு அலங்காரமா தாலி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். பிள்ளையார் இருப்பாங்க, லக்ஷ்மி, அதுக்கப்புறம் வந்து பெருமாள் இருப்பாங்க, பிள்ளையார், அப்புறம் இவரு தான் திருத்தணி முருகர். இங்க பாத்தீங்கன்னா திருத்தணியில நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படியே இருப்பாரு. பூ எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். திருத்தணியில நீங்க முருகரோட ஃபேஸ் எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரியே இருப்பாரு, எந்த வித சேஞ்சஸ்மே இல்லாம. எங்க இருந்து வாங்குனீங்க? இது ஆக்சுவலா கிரி ஷாப்ல இருந்து நான் வாங்கினேங்க. இவங்களுக்கு வந்து 2 மோதிரம், பச்சைக்கல்லும், அதுக்கப்புறம் யூஸ்வலா முருகருக்கு வந்து நீங்க இந்த ஹெல்லோ சஃபயர்னு சொல்லுவாங்க, ஹெல்லோ சஃபயர் ஸ்டோன், அது நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதாவது குருவோட கல்லுன்னு சொல்லுவாங்க அது. அதனால அந்த முருகரே அப்படியே வச்சிருக்கேன். எனக்கு நான் வந்து முதல்ல நான் நினைக்கல திருத்தணி முருகன் தான் வாங்கினேன்னு நான் நினைக்கல. நான் எப்பவுமே போல ஒரு முருகரை வாங்குறோம் அப்படின்னு நினைச்சேன். இது ஜேட் ஸ்டோன்னு சொல்லுவாங்க, பச்சை கல்ல செய்யறது. அதனால அப்படி திருத்தணி முருகனோட அந்த முகபா இதுல இருந்து இப்ப நான் இங்க போட்டிருக்கேன் இல்லையா மாலை, இந்த சில்வர் மாலை போட்டிருக்கேன் இல்லையா, இது எல்லாமே திருத்தணிலயும் அவருக்கு தங்கத்துல போட்டிருப்பாங்க. அதே மாதிரியே சில்வர்ல இருக்கு. சோ இது எல்லாமே எனக்கு அப்படியே தானே அமைஞ்சது. நான் இதுதான் வாங்கணும்னு பர்டிகுலரா போல, ஆனா அமையிறது எல்லாமே அவரை சார்ந்தே அமைஞ்சது. அதுக்கு பின்னாடி வேல் எல்லாம் வச்சிருக்கிறது, அந்த பின்னாடி இருக்க பெட்டியில எல்லாம் எங்க ஐயா சார்ந்த இந்த நான் சொன்னல ₹1 நாணயம்ல சொன்னல அந்த நாணயம்லாம் வந்து இருக்கும். அப்புறம் குலதெய்வத்துக்குன்னு எப்பவுமே ஒரு சொம்புல தண்ணி வைக்கணும், அது வச்சிருக்கேன். இது வந்து இந்த பூன்னு சொல்லுவாங்க, சில்வர் பூ. நீங்க வந்து என்னைக்குன்னா ஒரு நாள் ஸ்லோகம் படிக்கிறீங்க, 108 ஸ்லோகம் படிக்கிறீங்கன்னா நீங்க அந்த ஒவ்வொரு பூவா போட்டு, பூ இருந்ததுனாலும் பண்ணலாம், உங்ககிட்ட சில்வர் இருந்ததுனாலும் பண்ணலாம். அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், உங்க வசதிக்கு ஏற்ப நீங்க பண்ணிக்கலாம். 2வது தளத்துல பாத்தீங்கன்னா அழகா என்னோட சிவகாமி அம்மையாரை வச்சிருப்பேன். அவங்கதான் 2வது தளத்துல வந்து இருப்பாங்க. ஆமா, இவங்கதான் சிவகாமி அம்மையார். மாலை எல்லாம் போட்டு வளையெல்லாம் போட்டு அழகா காட்டியிருக்காங்க. அப்புறம் நடராஜர் இருப்பாங்க, அப்புறம் மீனாட்சி தாய் இருப்பாங்க, அப்புறம் காமாட்சி இருப்பாங்க, அப்புறம் லக்ஷ்மி இருப்பாங்க, சரஸ்வதி, எல்லாருமே இருப்பாங்க. நீங்க வந்து கேட்டீங்கல்ல, அதாவது கண்ணன் கேட்டீங்கல்ல, பெரிய கண்ணன் கேட்டீங்க இல்லையா, அந்த பெரிய கண்ணன் இருப்பாங்க, காமதேனு இருப்பாங்க. பின்னாடி காமதேனுல வீட்டுல வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த மாடு கண்ணோட நீங்க வைக்கிறதும் நல்லது. ஸ்ரீராமரோட பாதம் இருக்கும். இதெல்லாம் எங்க இருந்து வாங்குறீங்க? இதெல்லாம் நான் ஒரு சில்வர் ஷாப்ல இருந்து வாங்கினேன். அப்புறம் எப்பவுமே அரிசி போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. அதனால எப்பவுமே வந்து அன்னபூரணிக்கு அரிசி போட்டு வச்சிருக்கோம், காமாட்சி அம்மனோட சேர்த்து. அங்கேயும் அது வந்து சங்கு, பால் சங்குன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து கோமதி சக்கரத்தோட சேர்த்து நீங்க அரிசி போட்டு வச்சீங்கன்னா வீட்டுக்கு ரொம்ப நல்லது. சோ இவங்க எல்லாம் இருப்பாங்க. அங்கங்க எல்லா மாடத்துக்கும் ஒவ்வொரு விளக்கு வச்சிருக்கேன். அப்புறம் கடைசி மாடத்துல வந்து சிவன் இருப்பாங்க, அப்புறம் நரசிம்மர் இருப்பாங்க, அப்புறம் அங்கே எல்லா சுவாமிகளும் இருக்காங்க. குட்டி கிருஷ்ணர் இருப்பாரு, பாத்தீங்கன்னா தெரியும், ஊஞ்சல்ல. ஐயோ அழகு. அதனால குட்டி கிருஷ்ணர் வந்து இருப்பாங்க. இது அதோட வர மாலையா? இல்ல, நான் தனியா போட்டிருக்கேன். அப்புறம் முருகர் வந்து வள்ளி தேவசேனாவோட இருப்பாங்க. இந்த கருமாரி அம்மன் விளக்கு தான் உங்களுக்கு நான் சொன்ன குலதெய்வ விளக்குன்னு சொல்லிட்டு. இது எங்க இருந்து? இது விளக்கு கடையில இருந்து வாங்கினேன். அப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேப்பிலையோடு நம்ம விளக்கேற்றி வைக்கிறது, இதுவும் அணையா தீபம் மாதிரி. அப்புறம் யூஸ்வலா ஒரு கோலம் போட்டு வச்சிருப்போம். இது வந்து வரையறது. அது ஆமா, இதெல்லாம் வரையறது. பெரும்பாலும் இல்ல, ஸ்டென்சில்ஸ் இருக்கு, ஸ்டென்சில்ஸ் இருக்குங்க, ஸ்டென்சில்ஸ் இருக்கு. இங்க மணி இருக்கு. ஆமா, குன்றின் மணியில வந்து நீங்க வந்து முருகரை வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதே சமயம் பாத்தீங்கன்னா விசிறி சாமியாரா இருப்பாங்க உள்ள. இப்போ ஒரு பூஜை முறை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது அதுவும் ரொம்ப பெருசா எல்லாருமே இருக்காங்க. சோ என்னன்னு கேட்கலாம். இங்க பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் தான் நிறைய இருக்கும். அந்த மேல எல்லாம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பொம்மை எல்லாம் இருக்கும், தஞ்சாவூர் பொம்மை இருக்கும். அப்புறம் நிறைய கலெக்ஷன்ஸ். இவங்க வந்து தாரா நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. இவங்க வந்து
தாரா வந்து லக்கி சாமன் சொல்லுவாங்க. அப்படியா? நம்ம இந்தோனேஷியன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வழிபடுற தெய்வம். வித்தியாசமா இருக்காங்க. ஆமா. பார்த்து கியூட். தாரா வந்து வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப, தாராலேயே பாத்தீங்கன்னா கலர்ஸ் இருக்கும். பச்சை கலர்ல இருப்பாங்க, ரெட்ல இருப்பாங்க, ஒயிட்ல இருப்பாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷனு. நான் பச்சை கலர் தாரா வச்சிருக்கேன். ஏன்னா முருகர் வந்து பச்சை ஜேட் ஸ்டோன்ல இருக்கிறதுனால அது வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குத்து விளக்கு இருக்கும். இது நாச்சியார் கோவில் குத்து விளக்குன்னு சொல்லுவாங்க. இங்க ராமர் பட்டாபிஷேகம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவங்களும் வந்து நம்ம சத்யநாராயண பூஜை பண்றதுக்காக திருத்தணி முருகர் இருப்பாரு, பெருமாள் இருப்பாரு, அப்புறம் ஹயக்ரீவர் இருப்பாரு. இங்கேயுமே ஒரு குட்டி விளக்கு மீனாட்சி அம்மனுக்கு வச்சிருக்கேன். நீங்க விளக்குல ஒரு காயின் போட்டு ஏலக்காய் போட்டு ஏத்துறது ரொம்ப நல்லது. அது என்ன காயினா? உள்ள வந்து ஒரு சில்வர் காயின் இருக்கும். முடிஞ்சா நீங்க 5 ரூபாய் நாணயம் போடலாம், இல்லைன்னா சில்வர் காயின் இல்ல ஒரு தங்க பொட்டு போட்டுட்டு ஏலக்காய் போட்டு ஏத்துனீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணெயும் நல்ல வாசனையோட இருக்கும். இப்போ விளக்க பத்தி சொல்லும் போது சிலவங்க சொல்லுவாங்க இந்த டைம்ல விளக்கு ஏத்துனா நல்லது, நமக்கு காசு வரும், இல்லனா பெருமை அந்த மாதிரி வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நீங்க எந்த நேரம் வந்து நல்ல நேரம் நினைச்சு ஏத்துனாலும் சுவாமி வந்து அது ஏத்துப்பார். அது காலமா இருந்தாலும் சரி, யமகண்டமா இருந்தாலும் சரி, உங்க மனசுக்கு நீங்க பியூரா இருந்தா அந்த விளக்கை ஏத்துனீங்கன்னா அது நல்ல விளக்கு தான். இப்போ நீங்க காலையில 5:30க்கு 5:30, பட் அப்புறமா ஆஃபீஸ்க்கு புஷ்கரா ஸ்டுடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு 8 to 8:30 பூஜை எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் விளக்கு இது பண்ணிட்டு அப்புறம் வந்து குளிர் விட்டுட்டு அணையா தீபம் மட்டும் இருக்கும், கிளம்பிடுவேன். டெய்லி பூஜை பண்ணுவீங்களா? டெய்லியும் பூஜை பண்ணிடுவேன். டெய்லியும் பூஜை பண்ணிட்டு அவங்களுக்கு எதுனாச்சும் ஒரு அழகா முந்திரியோ இல்ல திராட்சையோ இல்ல பாலோ அந்த நேரத்துல என்ன பலகாரம் படைக்கணுமோ படைச்சிட்டு கிளம்பிட வேண்டியதுதான். அது யாரு? அவங்களும் லக்ஷ்மி தான். அப்புறம் திருஷ்டிக்கு வந்து ஒருத்தவங்க எனக்கு கொடுத்தாங்கன்னு வச்சிருக்கேன். அப்புறம் திருச்சியில வந்து லக்ஷ்மி தாயார் இருப்பாங்க, அவங்க இருக்காங்க, குபேரர் இருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ஆட்டுக்கல்லாம் இருக்கும். அந்த காலத்துல ஆட்டுக்கல்லாம் வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க, நம்ம இங்க வைக்க முடியாது. அதனால குட்டியா வாங்கி சொப்பு சாமான் மாதிரி வச்சிருக்கேன். எங்க ஃபுல்லாவே வந்து அவங்கதான். அப்புறம் இந்த குட்டி யானை இருப்பாங்க, யானை பார்த்தா யோகம் வரும்னு சொல்லிட்டேன், எனக்கு பிடிக்குன்றதுனால வச்சிருக்கேன். இது வந்து விருதாச்சலம்ல இருக்கிற சிவன், இவங்க விருதகிரீஸ்வரர்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன் அவரு. நீங்க என்னைக்குனாச்சும் வந்து வாய்ப்பு இருந்ததுன்னா அங்கெல்லாம் போயிட்டு வாங்க. ருத்ராட்ச மாலை வந்து இது நான் எங்க கோவிலுக்கு போயிட்டு வரும்போது தான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொன்னு மயில் தொகை வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கு. ஆமா, அங்க ஒரு பெரிய இருக்கு மயில் தொகை. இந்தாங்க, மயில் தொகை வந்து முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும்ன்றனால எனக்கு மயில்லாம் நிறைய வச்சிருக்கேன். மயில் வளர்க்க முடியாதே, முடியாது. இப்போ நம்ம பூஜை ரூம்ல கண்டிப்பா இருக்கணும்னு இருக்கிற ஏதாச்சும் இருக்கா? மஞ்சள், குங்குமம், ஒரு வாசன திராவியம் எதுனா ஒரு ஊதவத்தியோ, அது நல்ல சுத்தமான எண்ணெய் அது இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு நெய், சுத்தமான நெய் வச்சுக்கோங்க. பஞ்சு திரி இருக்கணும். காட்டன் சொல்லிட்டு மாடர்னைஸ்டு காட்டன்லாம் வாங்காதீங்க, பஞ்சு திரி இருக்கணும். அப்புறம் வத்தி பெட்டி ரொம்ப முக்கியம். அப்புறம் இப்ப நான் வந்து விளக்கு வச்சிருக்கேன், நீங்க வந்து அகல் விளக்கு, மண் விளக்குன்னு சொல்லுவாங்க, அது கூட வச்சுக்கலாம். நானும் கூட ஏத்துவேன் அது மண் விளக்கு. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சுவாமி படம், உங்களுக்கு நீங்க எப்படி ஒரு இடத்துக்கு போகும்போதும் வாங்கிட்டு வந்துருவீங்களா, இல்ல ஏதாச்சும் கோவிலுக்கு போகும்போது அந்த மாதிரி? கோவிலுக்கு போகும்போதும் வாங்குறது உண்டு, எனக்கும் பிடிக்கும் வாங்குறது. எனக்கு இருக்க ஒரே ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ எல்லாமே வந்து என்னோட வீடு தான். மேஜர் ஹாபியும் அதுதான். அதனால நான் அதெல்லாம் வாங்கி என் வீடை நான் நல்லா நீட்டா மெயின்டைன் பண்ணிடுவேன். பார்த்தாலே தெரியுது எப்படி வச்சிருக்காங்கன்னு. எனக்கு இம்பார்ட்டண்டா என்ன சொல்லணும்னா, இதெல்லாம் விட ஸ்மெல், இந்த ரூம்ல இருக்கிற அந்த ஆராவே ரொம்ப நல்லா இருக்கு. கற்பூரம் சொல்லியிருந்தாங்க அவங்க, பச்சை கற்பூரம். அது அந்த ஆராவே நமக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்குது. அவங்க சொல்றாங்க அப்படி வச்சிருக்காங்க இப்படி வச்சிருக்காங்க, அதெல்லாம் இல்ல, அந்த ஸ்மெல்லே நமக்கு போதும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதுக்கு. இப்ப என்ன யூஸ் பண்றதா சொன்னீங்களே, எந்த எண்ணெய் நீங்க? இப்போ நல்லெண்ணெய், எள்ளுல தயாரிக்கிற படர நல்லெண்ணெய் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது, சுவாமிக்கு ரொம்ப உகந்தது. இந்த பஞ்சதீபம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து சில நேரத்துல கலப்படமா இருக்கும். அதை தவிர்த்து நீங்க வந்து நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணாலே
தீபம் வந்து நல்லபடியா ஏந்தி இருக்கும். இப்ப திருத்தணி போனப்போ இப்ப அந்த கையில இருக்கிற மார்க்ஸ் எல்லாம் போச்சுன்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மிராக்கிள் உங்களுக்கு நடந்திருக்கா? இல்லைன்னா அதாவது நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுளை நான் நேர்ல பாத்திருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இல்ல அது இல்லாம உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு மிராக்கிள், எக்ஸ்பெக்டே பண்ணாத மிராக்கிள் அந்த மாதிரி நடந்ததுன்னா? நான் வாழ்ற வாழ்க்கை எல்லாமே நன்றி உணர்வோடு அவர் கொடுத்ததுதான். இப்போ நான் இருக்கிற வாழ்க்கை, இப்போ நீங்க என்ன பாக்குற விதம், என்னோட ஸ்டூடியோ, இப்போ நான் போட்டிருக்க உடுப்புல இருந்து வளையல்ல இருந்து நிஜமுகால இருந்து எல்லாமே அவர் கொடுத்தது. எல்லாமே ஒரு நன்றி உணர்வு. எனக்கு எப்பவுமே நன்றி உணர்வோட திருத்தணி முருகனுக்கு வந்து நான் எப்பவுமே இருப்பேன். அதாவது அது நான் அவரை நேர்ல பார்த்தேன், எனக்கு இந்த அற்புதம் இல்லை, என் வாழ்க்கையே அற்புதமா தான் இருக்கு. ஸோ அவரை தவிர்த்து என் வாழ்க்கையில வந்து வேற யாரும் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்க முடியாது. அதனால எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். திருத்தணி இல்லாம நீங்க ரொம்ப பிடிச்சு போற வேற? காமாட்சி அம்மன் கோவிலுக்கு ரொம்ப போவேன். அப்புறம் என்னோட ஐயா ஸ்ரீபெரும்பத்தூர்ல இருக்கு, அவரோட பீடம் இருக்கு, அங்க போவேன். நிறைய கோவில் இதுதான் அதுதான் இல்லை, நிறைய கோவில்களுக்கு போவேன். சிறுவாபுரிக்கு போறது உண்டு. திங்கக்கிழமைனா சிறுவாபுரிக்கு போயிட்டு வருவேன். நிறைய சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சது. அதனால ரொம்ப பிடிக்கும் எல்லா கோவில்களுக்கும் போறதுலாம். இப்போ திங்கக்கிழமைன்னு சொல்லும் போது இப்போ ஒவ்வொரு நாளைக்கு இப்ப புதன்கிழமை இது பண்ணக்கூடாது, இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை இது பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஏதாச்சும் ஃபாலோ பண்றீங்களா நீங்க? அப்படிலாம் இல்ல. திங்கக்கிழமை யூஸ்வலா என்ன சொல்லுவாங்கன்னா சிவனுக்கும் உகந்த நாள், விஷ்ணுக்கும் உகந்த நாள்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமைனா நம்ம அம்பாளுக்கும் முருகனுக்கும் சொல்லுவாங்க. புதன்கிழமை வந்து எஸ்பெஷலா நம்ம வந்து நரசிம்மருக்கும் அதுக்கப்புறம் வந்து பெருமாளுக்கு சொல்லுவாங்க. வியாழக்கிழமைனாலே குரு நாள் தான். வெள்ளிக்கிழமைனா அம்பாளுக்கு மட்டும் நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு. சனிக்கிழமைன்றது வந்து சிவனுக்கும் உகந்தது, சனீஸ்வரனுக்கும் உகந்தது. அப்புறம் விஷ்ணு சனி என்ற அந்த ஒரு நாளே வந்து ரொம்ப ஆஸ்பிஷியஸான நாள். அதை நம்ம தவறுதலா இங்க பயன்படுத்துறோம். சனி என்ற நாளே அந்த கிரகமே ஒரு நல்ல கிரகம் தான். அதை நீங்க அவரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எனக்கு ஆக்சுவலா சனீஸ்வரனோட படமே வச்சிருக்கேன், அதை நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. உள்ள கருமாரி அம்மனுக்குள்ள இருக்கும் சனீஸ்வரனோட படம். அது நிறைய பேர் வந்து வைக்க மாட்டாங்க, ஆனா நான் திருநள்ளாறு சனீஸ்வரன் படத்தை வச்சிருக்கேன். அப்புறம் வந்து எனக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து கொடுத்தாரு. இப்பவும் வந்து ஓரளவுக்கு நியாயஸ்தியா நடந்துக்கிறேன்னா அவருக்கு கட்டுப்பட்டு தான். அதனால எனக்கு சனி என்ற நாளே ரொம்ப நல்ல நாள். ஞாயிற்றுக்கிழமை பொதுவா சூரிய பகவானுக்கு வழிபாடு எல்லாமே இந்த விவசாயம் சார்ந்து எல்லாமே பண்றது. நம்ம வேலைக்காகலாம் வேண்டிக்கிறது, பிரத்யங்கரா தேவிக்கெல்லாம் வேண்டிப்பாங்க, ரொம்ப நல்லது. எல்லா நாளுமே நல்ல நாள் தான். நம்ம ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஒதுக்கி இருக்கோம், ஆனா எல்லா நாளுமே எல்லா சுவாமியும் நீங்க கும்பிடலாம். அதே மாதிரி இப்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கும்போது இது பண்ணக்கூடாது, இல்லைன்னா இப்ப ஒரு பூஜா ரூம்ல இது இருக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு அப்படி ஏதாச்சும் இருக்கா? பூஜா ரூம்லயா பூவை சில பேர் போட்டுட்டு ரொம்ப நாள் அப்படியே வச்சிடுவாங்க. இப்போ ஒரு பூ நீங்க போடுறீங்க, ஒரு வாரம் 2 வாரம் எடுக்கவே மாட்டாங்க, அந்த மாதிரி வைக்காதீங்க. ஒரு நாள் பூ போட்டுட்டீங்கன்னா மறுநாள் அதை எடுத்துருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா தீர்த்தம் வச்சிருப்பேன் எல்லாத்துலயுமே. தீர்த்தம் கண்டிப்பா நம்ம குடிக்கிற மாதிரி தான். தண்ணி வந்து தெய்வத்துக்கும் டெய்லியுமே தண்ணி வைக்கணும். அதே மாதிரி எண்ணெய் ஊத்திட்டு சில பேர் அப்படியே வச்சிடுவாங்க, அந்த பச்சை கலர்ல மாறிடும், அந்த மாதிரியும் வைக்காதீங்க. அப்புறம் அட்லீஸ்ட் 2 weeks ஒன்ஸ் இல்ல மந்த்லி ஒன்ஸ்னாச்சு சுவாமியை வந்து நல்லா குளிப்பாட்டி அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வந்து வைங்க. அப்ப அது ஒரு ஆரா உங்களுக்கு கிரியேட் ஆகும். அப்புறம் யாரும் வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது எனக்கு மட்டுமே கிடைக்கணும்னு வேண்டாதீங்க. கண்டிப்பா அந்த மாதிரி நடக்காது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டுங்க, நீங்களுமே நல்லா இருந்துடுவீங்க. ஓகே, நம்ம இப்போ தீபம் ஏத்திடலாம். மிஸ் வாவ் தமிழ நேயர்கள் எல்லாரும் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. குஷி படத்துல வர மாதிரியே நாங்க பண்றோம். நாங்க வந்து அழகா தீபத்தை ஏத்திட்டோங்க. இட் ஃபீல் சோ குட், சொல்லியே ஆகணும். இது பண்ணி முடிக்கும் போது எல்லாமே பார்க்கும்போது இட் ஃபீல் சோ குட் டு சிட் ஹியர். ஸோ நன்றி, ரொம்ப நன்றி. எங்க வீட்டுக்கு வந்து எங்க பூஜை அறைய பார்த்து என்னோட சுவாமிகள் உங்க எல்லாருக்கும் நல்லபடி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. எங்க திருத்தணி ஐயன் வந்து உங்களை எல்லாரையும் நல்லா வச்சிருக்கணும்.